ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறதுனால எதுவுமே வீண் போகாது. எல்லாம் இதுக்குள்ளே விஞ்ஞான அறிவியல் படி டிஎன்ஏக்குள்ளே தங்கித்தான் இருக்கும். இது உங்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் சில சமயம் போகலாம், ஆனால் உங்கள் சந்ததிக்கு நிச்சயமாக இது நன்மை செய்யும். எனவே காலங்கள், டைம் அண்ட் ஸ்பேஸை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா காலமும் நேரமும் முக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். அதை பற்றி நம்ம யாரும் சிந்திக்கிறதில்ல. காலம் எவ்வளோ முக்கியமானது, ஸ்பேஸ் எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம சிந்திக்கிறதில்ல. இவை இரண்டுமே சித்தர்கள் முக்கியமாக வச்சுருக்கிறாங்க. டைம் ட்ராவல்னு ஒன்று வருது, டைம் ட்ராவல்னு வர்றான், ஸ்பேஸ் ட்ராவல்னு வர்றான். இப்படிங்கிறதுக்குள்ளே அவர் போகர் சைனாவுக்கு போயிடுறாரு. சுவாமி தங்கவேல் சுவாமி சொன்னார், சைனாக்கே போயிட்டார். போய் அங்கே அந்த போகர் குடிகள் இருக்காங்க, இன்னும் அந்த இனத்தவர், அவர்களோட சந்தித்து பேசிட்டு வர்றார். சித்தர்களோட போய் பார்த்துட்டு வராங்க. அதனால் இந்த நாட்களில் இதை மாத்திரம் நம்ம ஏன் செலக்ட் பண்ணிக்கிறோம்? எல்லா நாளும் அது ஞானசம்பந்தர் சொல்ல, நல்ல அவை நல்ல எல்லா நாளும் நல்லது தான். சித்தர்கள் அப்படி எதையும் பார்க்குறதில்ல, ராகு காலம் இதுன்னு இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களை காப்பாற்றணுமே. இப்போ நான் ராகு காலம் பார்க்குறதில்ல, ஆனால் மனோகரை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு இணக்கமான உங்களை வைத்துத்தான் அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது சித்தர்கள் நினைப்பாங்க. அதனால் இதை செய்யப்பா, அமாவாசையில் செய்யப்பா, அதை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் பட்டணத்தை இருக்கும் இடம் தேடி உணவு வந்தால் இருப்பேன்னு ஒரு வைராக்கியம் வர்ற வரைக்கும் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு இந்த நியம நிஷ்டைகளை சித்தர்கள் மேற்கொள்வார்கள். அவ்வளவுதான். அறிவு தெளிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அறிவுடையார் எல்லாம் உடையார். தாய்மான சுவாமி சொல்றார், அறிவு ஒன்று இருந்தால் போதும் அனைத்தையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் வேதங்களும் நம்முடைய 12 திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தமும் ஒரு சொல்ல இடைவிடாது கையாள்கிறது, அது ஞானம். சரி, இந்த அறிவு என்பது நாலெட்ஜ் என்று ஆங்கிலத்தில் பேர். ஆங்கிலத்தில் நாலெட்ஜ். ஞானம் என்பது பேரறிவு அல்லது விஸ்டம் அப்படின்னு பேர். இந்த அறிவு உங்களுடைய அறிவுக்கும் அந்த பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், காலத்திற்கு உட்பட்டது. எப்படி காலத்துக்கு உட்பட்டதுன்னா, நம்ம 1985 வருடம் மதியம் 1 மணிக்கு என்ன உணவு சாப்பிட்டீர்கள் இந்த அறிவு லிமிட்டட் நாலேஜ். இதுக்கு பேர் என்ன? லிமிட்டட் நாலேஜ் சொல்ல முடியாது. சரி, 2026 இந்த மாதத்தில் என்ன நடக்கும்? ஃப்யூச்சர் லிமிட்டட் நாலேஜ்.